சில நேரங்கள்ல சந்தோஷங்கள் இருக்கும். சில நேரங்கள்ல துக்கங்களும் இருக்கும். ஏன் அந்த துக்கங்கள் வருது அப்படின்னா, அங்க நம்மளுடைய முன்னாடி நடந்த நிகழ்வுகள், ஞாபகங்கள், வாசனைகள் எது இருக்கோ அது எல்லாமே நம்ம மனசுக்கு ஞாபகத்துக்கு வருது. அழகா அண்மையில ஒரு மாஸ்டர் எனக்கு ஒரு சென்டென்ஸ் அனுப்புனாரு. அது எப்படி இருக்குன்னா, ஒவ்வொரு லெட்டர் விடுபட்டிருக்கும் தமிழ் வந்துட்டு. இல்லன்னா மாத்தி போட்டிருப்பாங்க. அதாவது அ திரை அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரை போட்டுட்டு தீ வந்திருக்கும். இல்லன்னா சென்டென்ஸ் மாறி மாறி இருக்கும் வந்துட்டு. ஆனா அத படிக்கும்போது அந்த வரிகள்ல அந்த லெட்டர்ஸ் மட்டும் தான் மாறியிருக்கும். ஆனா ஆரம்ப எழுத்து மட்டும் கரெக்ட்டா இருக்கும். அப்படி இருக்கிற அந்த நேரத்துல வந்துட்டு அத படிச்சோம் அப்படின்னா, அப்படியே அழகா படிச்சுட்டு போயிட்டேன். எந்த தவறும் கிடையாது. ஆனா அந்த சென்டென்ஸ்ல தவறுகள் நெறைய இருக்கு வந்துட்டு. ஆனா நம்ம படிக்கும்போது ஈஸியா படிச்சுட்டு போயிட்டோம். ஏன் அப்படின்னா, நம்ம மைண்ட்ல வந்துட்டு ஒரு பதிவு இருக்கு. இந்த லெட்டர் ஸ்டார்ட் ஆகுதுன்னா, இந்த வார்த்தை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைண்ட்ல இருக்கு இல்லையா? அத வச்சு அழகா படிச்சுட்டு போயிடுவோம். ரொம்ப ஈஸியா படிச்சுட்டு போயிடலாம் அத வந்துட்டு. அதுக்கப்புறம் தான் தெரியுது, ஆமா இது தவறு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா படிக்கும்போது நமக்கு தெரியாது. அப்படி நம்ம மைண்ட்ல படிக்கும்போது, படிச்ச கல்வி, இல்லன்னா கத்துக்கிட்ட சொல்லிக் கொடுக்கப்பட்ட விஷயங்கள் இது எல்லாமே உங்களுக்குள்ள இருக்கிறதால, நீங்க உலகத்த உள்ளது உள்ளபடி உங்களால பார்க்க முடியல. ஸோ அது எல்லாமே ஒரு தடையா இருக்கு, ஒரு திரையா இருக்கு. அதுபோல தான் உங்களுடைய வார்த்தைகள் கூட. உங்க மனசுல எது இருக்கோ, அத உங்களால வெளிப்படுத்த முடியல. அத வந்துட்டு மூடி மறைச்சு வச்சிருக்கீங்க நீங்க எல்லாமே. எதுக்காக இது எல்லாமே அப்படின்னா, யாரையும் நாம துன்பப்படுத்தக்கூடாது. இல்லன்னா, சமுதாயத்துல ஒரு நல்ல பெயரோட நாம இருக்கணும். அதாவது நல்லவன் அப்படிங்கிற பெயரோட நாம இருக்கணும். இல்லன்னா பழக்க தோஷம். நாம வந்துட்டு இப்படியே பழகிட்டு இருப்போம் இல்லையா? ஸோ இந்த பழக்கங்கள் எல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னா, வாய வந்துட்டு உங்களுக்குள்ள இருக்கிற உணர்வுகளையோ, உணர்ச்சிகளையோ வெளிப்படுத்த முடியாத அளவுக்கு பூட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ உங்களுக்கு தோணலாம் மாஸ்டர்ஸ், எப்படி நமக்கு இருக்க கோபம் எல்லாமே இருக்கு இல்லையா? அதெல்லாம் வெளிப்படுத்திட்டா சரியா போகுமா அப்படின்னா, நிச்சயமா மாஸ்டர்ஸ்.